தமிழ் மக்களுக்கு வணக்கம். பீகார் தேர்தல் குறித்து பார்த்தீங்கன்னாக்கா, பீகார் மேப்பில் எங்கே இருக்குன்னு தெரியாத ஆளெல்லாம் கூட பீகார் தேர்தல் குறித்து பயங்கரமான கருத்து கணிப்புகள்லாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி தேஜஸ்வி யாதவ் எப்படியெல்லாம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டப் போகிறார்கள் பாருங்கள். எப்படி அ வந்து காங்கிரஸ் எப்படி அங்கே மிகப்பெரிய அளவில் சோபிக்கப் போகிறது பாருங்கள். அப்படின்ட்டுலாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அ ஆய்வாளர்கள் அப்படின்னு உட்கார்றாங்க இல்லையா? இவங்கலாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே ராகுல் காந்தி இதை கண்டிப்பாக செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேஜஸ்வி யாதவ் அவருக்கு இருக்கக்கூடிய அங்கே மிகப்பெரிய வரவேற்பு இப்படின்ட்டுலாம். இதில பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துலயுமே பீகார் தேர்தலை பற்றி பேசல. ஏன் பேசல அப்படின்னா, பேசினாலும் இங்க இருக்க மக்களுக்கு அது புரிய போறதில்ல. ஏன்னா பீகார் அந்த மாநிலம், அந்த மாநிலத்திற்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அந்த மாநிலத்திற்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலுக்கு ஏற்றார் போல அங்க காய்கள் நகர்த்தப்படுகின்றன. அதற்கு ஏற்றார் போல தேர்தல்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இங்கே உட்கார்ந்துகிட்டு இவர்களுடைய ஆசை, அபிலாஷைகள் இதையெல்லாம் கொண்டு திணிக்க வேண்டியது. அந்த ஆசை, அபிலாஷைகளை திணித்து மோடி அதிர்ச்சி அடைந்து விட்டார். அமித்ஷாவுக்கு ஆப்பு உறுதி. இப்படின்ட்டுலாம் இங்கே தம்ப்நெயில் போட்டுக்கலாம். மற்றபடி ஏதாவது நடக்க போகுதான்னா ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு நான் முன்னாடியே யூகித்திருந்தேன். அத ட்விட்டர்லயும் நான் போட்டிருந்தேன். இப்போ அதே மாரி அந்த தேர்தல் முடிவும் வந்துருச்சு. ஆனா இதில நான் மிகப்பெரிய அளவுல பீகார் மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்றால், அது எதுக்கு தெரியுமா? இந்த பிரசாந்த் கிஷோர் என்கிற அந்த பேர்வழியை செம்மட்டி அடி குடுத்து, ஒரு சீட்டு கூட வரவிடாம செஞ்சு, அத்தனை சீட்லயும் டெபாசிட்டை காலி செய்யும் அளவிற்கு கொண்டு போன பீகார் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா, தமிழ்நாட்டில ரூ. 360,00,00,000 வாங்கிக் கொண்டு, ஒரு கடைந்தெடுத்த தத்தியை நம் தலையில் கட்டிய பாவத்திற்கு பிராயச்சித்தமாக பீகார் மக்கள் இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டாலின் மாரி ஒரு தட்டிய நம்ம தலையில கட்டுறதுக்கு இதே பிரசாந்த் கிஷோர் தானே வந்தாப்புல. அதில நெறைய வாய்ஸோடாலும் விட்டுருக்காப்புல. என்னன்னா 25 இடங்களுக்கு மேல நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் வெற்றி பெற்று விட்டது என்றால், நான் அரசியலை விட்டே விலகி விடுகிறேன். ஏன்னா, மேற்கு வங்கத்தில் கடந்த முறை தேர்தல் நடந்த பொழுது 2021 தேர்தல் நடந்த பொழுதும் இதே மாரி ஒரு சவாலை விட்டார். அந்த சவால் என்னன்னாக்க 100 தொகுதிகளை தொட்டுவிட்டால், அதாவது 3 இலக்கத்தில் பாஜக தொட்டுவிட்டால் நான் அரசியலிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கு அவர் சொன்னது உண்மையானது. ஆனால் இன்றைக்கு அவர் சொன்னது பொய்த்து போனது. பாஜக எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறதோ, அதே அளவுக்கு நிதிஷ்குமாரோட கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்ப இதுக்கு பல காரணங்கள் படலாம். அதாவது ரூ. 10,000 கொண்டு போய் மக்கள்ட்ட குடுத்தாங்க. அந்த ரூ. 10,000 என்பது அந்த மகளிருக்கு மிகப்பெரிய அளவுல அது ஒரு உந்துதலாக இருந்தது. அதனால் அதிக அளவில் மகளிர் வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட 9% அதிகமாக மக்கள் மகளிர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆண்களை விட மகளிர் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு போனாலும் கூட, அடிமட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இங்க மக்களுக்கு தேவைகள் என்ன அப்படின்றது, இந்த பிம்பங்கள் இருக்கு பாருங்க. நான் நேரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். இது போன்ற பிம்பங்களை விட மக்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படின்றத தான் அவர்கள் முக்கியமாக பார்க்கிறார்கள். இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்றது தான் அவர்கள் அளவுகோல்களாக வைத்துக் கொள்கிறார்கள். ஏனால் ஒரு தேர்தல் என்று வரும்பொழுது அது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம நெறைய சொல்லுவோம். 60% தான் வாக்குகள் பதிவாகுது. 50% தான் வாக்குகள் பதிவாகுது. சிட்டியில சென்னை போன்ற இடங்கள்ல அவ்வளோதான் வாக்குகள் பதிவாகுது. ஏன்னா, அவர்களை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்ல இந்த வாக்களிக்காதவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த தேர்தல் என்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முடிவு செய்யும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் இந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்க பாருங்க, முக்கியமாக அவர்கள் எல்லோரும் வாக்களிப்பார்கள் கண்டிப்பாக. ஏன்னா, அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இந்த அரசாங்கம் அமையக்கூடிய அரசாங்கம் தங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யும் அப்படின்ற எதிர்பார்ப்புல அவங்க வராங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் மக்கள் அங்கு வாக்களிக்கிறார்கள். மக்கள் மக்களுடைய பிரதிநிதிகளை அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். உதாரணத்துக்கு 2021 பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாலின்
இது அதிகமான நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. ஏன் வச்சாங்க? கருணாநிதியுடைய மகன். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பல ஆண்டுகள் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கப்படாமல், அவங்க அப்பா இருந்த பொழுதெல்லாம் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கப்படல. கருணாநிதி செஞ்ச உருப்படியான ஒரு விஷயம் அதான். ஆனால் அதையெல்லாம் எப்படி பார்த்தாங்கன்னாக்க, அவங்க அப்பா இருந்தபொழுது அவருக்கு வாய்ப்பே கொடுக்கப்படல. இப்போவாவது நம்ம ஒரு வாய்ப்பு குடுப்போம். அவர கொண்டு வந்து அமர்த்துவோம். அப்படின்னு நெனச்சாங்க. அப்படி நினைத்து அங்க போய் ஓட்டு போட்டவங்க அதிகம். அப்படி நினைத்து ஓட்டு போட்டவர்கள் இன்றைக்கு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்பது அடுத்த தேர்தல்ல ஓட்டு போட மாட்டாங்க. இவ்வளதான் மக்களுடைய எண்ண ஓட்டம் என்பது சிம்பிள். நீ மற்றபடி அவங்கள போய் குழப்பறம் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு ஓட்சோரி அப்படின்னு சொல்றது, அதாவது வாக்கு திருட்டு அப்படின்னு பேசுறது, இல்ல தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றது, இல்ல எஸ்ஐஆரை குறை சொல்றது, இது எதுவுமே எடுபடாது. ஏன் எடுபடாது அப்படின்னா, இங்க மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த தேர்தல் அல்லது தேர்தலுடைய அந்த பணிகள் அப்படின்றத ஒரு திருவிழாவாக பார்க்கிறார்கள். ஜனநாயகத்தின் திருவிழா. அப்படி ஜனநாயகத்தின் திருவிழாவாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த அ தே தே வாக்குகளை வந்து திருடி விட்டார்கள். நீ போட்ட வாக்கு செல்லாது. இப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களை ஏற்கிறார்களா என்றால் ஏற்கவில்லை. ஏற்க மறுக்கிறார்கள். இத நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராகுல் காந்தியுடைய இந்த வாதம் தவறான வாதம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வாதமும் சொல்றேன். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் இங்க. என்னன்னா, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் இந்த முறை பார்த்தீங்கன்னா, 4 தொகுதிகளோ, 5 தொகுதிகளோ தான் அவங்க வெற்றி பெற போகுறாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அதுவும் ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாங்க. ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நிலை. அதுவும் கிஷன்கஞ்ச் என்ற ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான். ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்த அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் தோல்வியை தழுவியது. கிஷன்கஞ்ச் என்கிற ஒரு தொகுதியில் மட்டும் தான் அது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து ஒரு 4 தொகுதி, 5 தொகுதி அப்படின்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. 61 தொகுதிகளை பெற்று வெறும் 4, 5 தொகுதிகளில் இவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்றால், காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா, இதற்கான காரணம் என்னன்னா, மக்களுடைய எண்ண ஓட்டம் என்பதனை புரிந்து கொள்வதற்கு காங்கிரஸ் தவறிவிட்டது. இந்த தேஜஸ்வி யாதவ், அந்த லாலு பிரசாத் யாதவுடைய மகன் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும், யாதவர்கள் மட்டும், அதாவது ஒரு சாதியினர் மட்டும், யாதவர்கள் மற்றும் முஸ்லிம், எம்ஒய் அப்படின்னு அங்க சொல்லுவாங்க. முஸ்லிம், யாதவ் இவங்க மட்டும் ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலும் மட்டுமே தேர்தலை எதிர்கொண்டதுனால இங்க பிரச்சனை. மற்ற அனைத்து சாதியினரும் ஒன்று திரண்டு விட்டார்கள். அவங்க போய் நிதிஷ்குமாருக்கும், மோடிக்கும் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. இப்ப அதனால இந்த 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 தேர்தலை பொறுத்தவரைக்கும் இந்த பின்னடைவை அந்த இண்டி கூட்டணி எதிர்கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. ஆனா இதில முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஸ்டாலின் இங்கிருந்து அங்க போய் முசாஃபர் நகர் அப்படின்ற அந்த தொகுதியில தான் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த தொகுதியில காங்கிரஸுக்கு டெபாசிட்டே காலியாகும் நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஸ்டாலினுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, கடைசி 15 நாட்கள், அதாவது தேர்தலுடைய வாக்கு பதிவு நடப்பதற்கு முன்னால் கடைசி 15 நாட்கள் திமுக, முக்கியமாக திமுக தலைவர்கள் தயாநிதி மாறன், துரைமுருகன் போன்றவர்கள் பிஹாரி மக்களை மிக கேவலமாக பேசியது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து அது வந்து பேசு பொருளாக கொண்டு செல்லப்பட்டது. பிஹாரி மக்களை எவ்வளவு கேவலமாக நடத்துகிறார்கள் இவர்கள். இப்படி நடத்தியவர்களை தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இவர்களை அசிங்கமாக பேசி, இவர்களை அநாகரீகமாக நடத்தியவர்கள் இந்த திமுகவினர். அந்த திமுகவுடைய தலைவரை நீங்கள் கூட்டு வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்களே அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு 3லேருந்து 4% வாக்குகளே அது குறைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே. இதே தான் மத்திய பிரதேசத்திலும் நடந்தது. மத்திய பிரதேச தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா அது மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அது மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் அப்படின்ற ஒரு சூழல்ல, அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க இந்த உதவாநிதி வந்து பேசிய பேச்சு இருக்கு பாருங்க.
சனாதனத்தை சனாதனத்தை வந்து டெங்கு, மலேரியா இப்படியெல்லாம் பேசினது. அதைத் தொடர்ந்து ஸ்பெக்ட்ரம் ராஜா போன்றவர்கள் எய்ட்ஸ் என்றெல்லாம் அதை வந்து இணைத்து பேசியது இருக்கு பாருங்க. இந்த பேச்சு வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மிகப்பெரிய அளவில் காங்கிரஸிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்மால் பார்க்க முடியுது. அதுவும் என்ன, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் இது பேசுபொருளானது. இவங்க மாதிரியான ஆட்களோட தான் இவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்களான்ட்டு. ஏன்னா சனாதனம் என்பதற்கான அர்த்தம் தமிழ்நாட்டில் வேறு ஒன்றாக பார்க்கப்படுகிறது, வட இந்தியாவில் அது வேறு ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதுவும் முக்கியமாக இஸ்லாமிய படையெடுப்பால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக பார்க்கப்படுகின்ற அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் சனாதனத்தை வேறு இருப்போம், சனாதனத்தை நாங்கள் வந்து டெங்கு, மலேரியா போன்று தான் நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவர்களுடைய அடிப்படை நம்பிக்கையை அசிங்கப்படுத்துவதாக அவர்கள் பார்ப்பார்கள். அதனால தான் மம்தா பானர்ஜியே பார்த்தீங்கன்னாக்க அந்த தம்பிக்கு இன்னும் மூளை வளர்ச்சி தேவை அப்படின்னு பொருள்பட பேசியிருப்பாங்க. ஏன் அவங்க அதை பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய மாநிலத்துக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போது திமுக எப்பொழுதெல்லாம் வாய் திறக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஸ்டாலினோ உதவாநிதியோ இவர்கள் வாய் திறக்கும் பொழுதெல்லாம் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்போ திமுக ஆட்கள் கிளம்பிவிட்டார்கள். என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த காங்கிரஸால் நமக்கு எப்பவுமே பிரச்சனை தான், இந்த காங்கிரஸ் வந்து நம்ம வந்து 25 தொகுதி நம்ம ஏன் தரணும், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க விஜயோட நாங்கள் போவோம்னு சொல்லி நம்மக்கிட்ட இன்னும் பேரத்தை அதிகப்படுத்துகிறார்கள். நாம் அவர்களுக்கு எதுவுமே தரக்கூடாது, வெறும் 15 தொகுதியில் நம்ம அவங்க கதையை முடிச்சிடணும் அப்படின்லாம் பேச துவங்கி விட்டார்கள். இது காங்கிரஸிற்கு ஒரு முக்கியமான ஒரு தருணம். இவர்கள் வந்தால் அரவணைத்துக் கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கின்ற விஜய் பக்கம் செல்லுமா காங்கிரஸ், அல்லது திமுக எதை கொடுக்கிறதோ அதை வாங்கி கொண்டு இங்கேயே இருப்போம் அப்படின்னு முடிவெடுக்க போகிறதா அப்படின்றதை பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் வந்து இந்த 2026 தேர்தல் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் செல்வ பிறந்தகை வந்து ஒரு பேட்டி வேறு கொடுக்குறார். என்ன சொல்கிறாருனாக்கா, இது வந்து காங்கிரஸுடைய தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றியை இழந்திருக்கிறதுன்ட்டு. அதாவது அவங்க அடித்ததுனால செருப்பு பிய்யலை, ஏற்கனவே பிஞ்சிருந்த செருப்பால் தான் எங்களை அடித்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, காங்கிரஸ் தன்னை அதாவது தன்னுடைய சுயத்தையே இழந்து விட்டது. இந்திரா காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு முன்னாடி நேரு காலத்து காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி காலத்திலே இருக்கட்டும், காங்கிரஸிற்கு என்று இருந்த அந்த தனித்துவம், காங்கிரஸிற்கு என்று இந்த அடையாளம், அதிலிருந்து அது விலகி சென்று ராகுல் காந்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த லெஃப்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த இடதுசாரி எண்ண ஓட்டம் கொண்ட ஒரு நக்சலைட் போல நீங்கள் பேசி கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படின்றதுடைய விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற பின்னடைவுகள். இதை காங்கிரஸ் புரிந்து கொள்ளுமா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீகாரின் லாலு பிரசாத் குடும்பத்தை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் என்ன குடும்பம்? கருணாநிதி குடும்பம். அந்த தீய சக்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற முடிவை மக்கள் ஏற்கனவே எடுத்து விட்டார்கள். அப்படின்ற நிலையில் தேர்தல் என்று வரும்பொழுது இதை அப்புறப்படுத்துவதற்கு யார் இவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் யார் அப்படின்ற தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையில் இன்றைக்கு பீகாருடைய தேர்தலுடைய இந்த முடிவு என்பது எதை நமக்கு புரிய வைக்கிறது என்றால், மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சிறந்த அறிவாளிகள். ஒரு சில சமயங்களில் உணர்ச்சிக்கு இடம் கொடுத்துட்றாங்க, எல்லா சமயத்திலையும் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவர்கள் அறிவுபூர்வமான முடிவை வரும் தேர்தலில் எடுப்பார்கள். எப்படி பீகாரில் எடுத்திருக்கிறார்களோ அதுபோல எடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கையுடன் ஸ்டாலின், எப்படி சத்யராஜ் சொல்லுவார் கவுண்டமணியை பார்த்து, உன்னால் என்ன முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சிட்டேன்ட்டு, அந்த மாதிரி உன்னால் என்ன முடியுமோ அதை ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் சிறப்பாக செஞ்சிட்ட என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.